நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அப்பா பிதாவே, ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவை உம்மை ஆராதிக்கின்றோம். நற்கருணையில் வீற்றிருக்கும் நல்ல தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றேன். பரிசுத்தர் பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறேன். தந்தை பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று எங்களை அழைப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் இடைவிடாமல் துதிக்கிற தூதர்கள் நடுவில் வாழ்கிறவர் பரிசுத்தர். பரிசுத்தர் 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 என்று உம்மை ஆராதிக்கிற சேராபீன்கள் நடுவிலே வீற்றிருக்கிற தெய்வம், ஒருவரும் சேர முடியாத ஒளியில் வாசம் செய்கிறவர். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் உம்மை யாரும் தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறதப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தராயிருக்கிறீர். நீர் ஒருவரே எல்லாம் வல்ல பரிசுத்தராயிருக்கிறீர். நீர் ஒருவரே நித்திய பரிசுத்தராயிருக்கிறீர். ஆண்டவரே, பரிசுத்த சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள், பரிசுத்த தூதர்களுடைய துதியின் நடுவில் வீற்றிருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை நெருங்கி வருகிறவர்கள் அனைவரையும் பரிசுத்தமாக்குபவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் அல்லாமல் எவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று தூய்மையை விரும்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளுடைய இறை புகழ்ச்சி தகாது என்று பரிசுத்தவான்களுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வரும் துதிக்காக காத்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஏசாயாவின் நாவை உதட்டை பரிசுத்தப்படுத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தராய் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று இஸ்ராயேல் மக்களை தெரிந்தெடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சுத்தம் செய்கிறவரே, ஸ்தோத்திரம். எங்களை கழுவி பரிசுத்தமாக்குபவரே, ஸ்தோத்திரம். எங்கள் தீட்டையும் சாபத்தையும் அகற்றி எங்களை தூய்மையான குலமாக தெரிந்தெடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, எப்பொழுதும் பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. முப்பொழுதும் பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன் சுவாமி. மெய்யான தெய்வமே, மெய்யான கடவுளே, அருவருப்பானவற்றை விலக்குகிறவர், தீட்டானவை அனைத்தையும் விலக்குபவர். ஆட்டின் ரத்தத்தினாலேயோ மாட்டின் ரத்தத்தினாலேயோ எருதின் ரத்தத்தினாலேயோ அல்ல, சொந்த ரத்தத்தினாலே எங்களை விலை கொடுத்து வாங்கினவரே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, கருவூலத்தின் பரலோகத்திற்குள் உடைய சொந்த ரத்தத்தை கையிலேந்து நுழைந்திருக்கிறவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, வரவிருக்கிற நாட்களில் உடைய பரிசுத்த ஜனங்களை ஒன்று சேர்ப்பதற்காக, ஒன்று சேர்க்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம் ஜனங்களுக்கும் பரிசுத்த தரிசனங்களை வெளிப்படுத்தி நீர் காக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவர்.
உம் ஜனங்கள் தங்களுடைய தொங்கலாடியுடைய ரத்தத்திலே தோய்த்து கொண்டு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக கிரயமாக நீர் சிந்திய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மின் பாவம் இல்லை, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வியர்வையும் அற்புதத்தை செய்யும், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பார்வை மிக பரிசுத்தமானது, 1000 10,000 சூரியன்களை விட பிரகாசமானது, உமக்கு ஸ்தோத்திரமானது. இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் என்று எங்களை ஆசீர்வதிக்கிறவரே ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி அப்பா. தலைமை குருவானவரே, எங்களை கழுவி சுத்தப்படுத்துகிறவரே, தந்தையினுடைய பலிபீடத்திற்கு முன்னிருந்து எங்களுக்காக இடைவிடாது செபித்துக் கொண்டிருக்கிற எங்க மத்தியவர்த்தியான ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், மக்கே கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை நாதரே, இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கும். இது எங்களுக்காக இறங்கி வந்ததற்காக உம்மை துதிக்கும். ஆண்டவரே, பரிசுத்த ஆராதனையை விரும்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த துதிகளை விரும்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பரிசுத்தமான பாடல்களை பாடுகிற பொழுது இறங்கி வந்து அதை சுகந்த நறுமணமாய் நுகர்ந்து கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி ஆண்டவரே. பலிபீடத்தில் வைக்கப்பட்ட காணிக்கைகளை ஆண்டவரே எரிபலிகளை கொண்டு சுட்டெரித்து சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டது ஆண்டவரே, நாங்களே ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு தூய்மையான பலியையும் ஆராதனையும் நீர் ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் செய்த சகல நன்மைகளுக்காக, இதுவரைக்கும் எங்கள் பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டிக்காமல், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றபடி எங்களை நீர் சுவாமி தண்டிக்காமல் கண்டிக்காமல், உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை வாழ செய்வதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த சிங்காசனம் இரக்கத்தின் சிங்காசனமாய் மாற்றி உம்மை நெருங்கி வருகிற யாவருக்கும் ஆண்டவரே பாவ மன்னிப்பை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, மிக தாழ்ச்சியோடு உலகத்திற்காக செபிக்கிறோம். மிக தாழ்ச்சியோடு எங்கள் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். மிக தாழ்ச்சியோடு எங்களுடைய தனிப்பட்ட பாவ வாழ்க்கைக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர், ஒருபோதும் எங்களை தள்ளிவிடாதவரே, இரு கரம் விரித்து காத்திருக்கிற சர்வ வல்லவர், தவறி போன ஆட்டை மீட்டெடுக்கிறவர், எங்களை ஆசீர்வதி. உடைய திரு ரத்தத்தினால் எங்களை முத்திரையிட்டு எங்கள் குலம் தழைக்க செய்யும். உம் மக்களாக நாங்கள் செழிப்படை செய்யும். நீர் கொடுத்த வாக்குறுதிகள் ஆண்டவரே, அதை நாங்கள் அனுபவிக்கும்படி கிருபை செய்யும். இங்கும் பரலோகத்திலும் உம்முடைய முக தரிசனத்தை நாங்கள் பெறும்படி கிருபை செய்யப்பா. கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, கோடி நன்றிகள் அப்பா, கோடி ஆராதனை செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும், அமர்ந்திருந்தாலும், முழங்கால் படியிட்டு இருந்தாலும், நின்று கொண்டிருந்தாலும், உங்கள் 2 கரங்களையும் உயர்த்தி இப்பொழுது ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை துதிங்களே. பரிசுத்தர் 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 என் தேவன் பரிசுத்தர், தேவன் முற்றிலும் பரிசுத்தர், எல்லாம் வல்ல பரிசுத்தர், தூயவர் தூயவர் நித்திய தூயவர், இயேசு தூயவரான கடவுளை நீ துதிக்கிறனப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே 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 எங்களை பரிசுத்தமாக்கும் பரிசுத்தரே, எங்கள் நடுவில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, நற்கருணை ஆண்டவர் நீர் பரிசுத்தரே, வெண்மையும் சிறப்புமானவரே நீர் பரிசுத்தரே, உடைய ஜனங்கள் நடுவில் பரிசுத்த கூடாரத்தில் வீற்றிருக்கிறவர் நீர் பரிசுத்தரே. ஆண்டவரை என்றென்றைக்கு நீர் பரிசுத்தராய் இருப்பதற்காக நன்றி அப்பா. பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஹalleluya 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 ஹalleluya. தந்தையாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் வழியாக எல்லா துதிகளுக்கும் ஆராதனைகளுக்கும் புகழுக்கும் போற்றிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் உரிய தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஜனங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று நீ தெரிந்தெடுத்த உன் ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் நாவினுடைய துதியை வைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பிரசனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உடைய இதயம் எங்களுக்காக துடித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் திரும்பி வர வேண்டும் என்று நீ வாஞ்சியோடு எங்களை கரம் பிடித்து கரம் விரித்து அழைப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வருகிற பொழுது ஓடி வந்து எங்களை தூய்மைப்படுத்தி புதிய ஆடையை கொடுத்து பரிசுத்தமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. பாவிகளுடைய இறை புகழ்ச்சி தகாது என்றீரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. எங்கள் துதிகள்
எங்களை தூய்மைப்படுத்துவதாக. உம்முடைய பிரசனம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. உம்மை துதிக்கிற பொழுது நாங்கள் தூய்மை அடைவோமாக. எங்கள் உதடு தூய்மை அடைவதாக, எங்கள் உள்ளம் தூய்மை அடைவதாக, எங்கள் சிந்தனைகள் தூய்மை அடைவதாக, எங்கள் எண்ணங்கள் தூய்மை அடைவதாக. அப்பா நீ நல்லவர் அப்பா, நல்லவர் சுவாமி. பரிசுத்த ஆண்டவரே, ஒருவரும் சேர முடியாத ஒளி வாசம் செய்கிற தேவனப்பா, நீர் பரிசுத்த ஆண்டவரே, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, 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 பரிசுத்த. எல்லோரும் கூட கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி செபிப்போம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை எப்போதும் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை எப்போதும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன், பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனின் அழைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனின் அழைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர், கர்த்தர் நீர் தேற்றினீர். கைத்தட்டி பாடுவோம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், மாட்சிமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
மகிமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய அன்பு இதயத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கவிருக்கிறார். அந்த அன்பு இதயத்திற்கு நாம் திரும்ப நம்முடைய அன்பை கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்தீர் அல்லவா, நான் உமக்காக மரித்தேன். நீர் எனக்காக அனைத்தையும் இழந்தீர் அல்லவா, நான் உமக்காக எதையும் இழப்பேன். நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீர் அல்லவா, நான் உமக்காக ரத்தமும் சிந்துவேன். எனக்காக அனைத்தையும் தியாகம் செய்தீர் அல்லவா, நான் உமக்காக அனைத்தையும் தியாகம் செய்வேன் என்று நாம் திருப்பி நாம் பெற்றுக்கொண்ட அன்புக்கு பிரதிபலனாக அவரை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் ஆராதனை என்பது. நமக்கு அறிமுகமில்லாத ஒரு கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை. நமக்கு எதுவும் செய்யாத ஒரு கடவுளை பற்றி நாம் பேசவில்லை. நமக்காக அனைத்தையும் செய்து முடித்த சர்வ வல்லவரான பரிசுத்தரான இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேசுகிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை வாழ்த்துகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் பரிசுத்தர், சேனைகளின் ஆண்டவர், அவர் பரிசுத்தர். ஆகவே எல்லா துதியை விட ஆண்டவருக்கு பிரியமான துதி பரிசுத்தர். ஏனெனில் அவரது பெயரே பரிசுத்தர். சேனைகளின் ஆண்டவர் பரிசுத்தர் என்று வானதூதர்கள் இடைவிடாமல் பரலோகத்தில் துதிக்கிறார்கள். பரலோகத்தில் யாரை துதிக்கிறாங்க? ஆண்டவரை. அந்த ஆண்டவர் நற்கருணையில் வீற்றிருக்கும் பொழுது அவரை நாம் எப்படி துதிக்கணும்? அதே போல பரிசுத்தர் 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 என்று துதிக்கணும். இந்த ஆராதனை வேளையில் நாம் முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவருடைய இதயத்திலிருந்து பேச கேட்போம். முதலாவதாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தெளிந்த புத்தியோடு ஒழுக்கத்தோடு இருங்கள், தன்னடக்கத்தோடு இருங்கள். தெளிந்த புத்தியோடு ஜாக்கிரதையாக இருங்கள், ஒழுக்கமுள்ளவர்களாக இருங்கள், தன்னடக்கத்தோடு இருங்கள். காரணம், பிசாசானவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். அவன் நம்ம விழுங்க கூட வேண்டாம், நம்மில் இருக்கும் பரிசுத்தத்தை எடுத்து விட்டாலே போதும். ஒரு நாட்டை பாதுகாக்கிற இராணுவ படை வீரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஒருவேளை யுத்தத்தில் அவர்கள் கையில் இருக்கிற துப்பாக்கியையோ அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆயுதத்தோடு திரும்பி அடிபட்டாலும் திரும்பி வந்தாலும் அவர்களுக்கு மரியாதை. ஒருவேளை யுத்த களத்தில் தாங்கள் கொண்டு சென்ற அந்த ஆயுதத்தை இழந்துவிட்டு ஓடி வந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு பென்ஷன் கூட கிடையாது. இது நான் அனுபவத்தில் எங்கள் ஊரில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஒரு வீரனுக்கு அழகு மார்பில குண்டு வாங்குவது, முதுகை காட்டிக்கொண்டு விட்டா போதும் சொல்லி அந்த ஆயுதத்தை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களை வேலையிலிருந்து தூக்குவது மட்டுமல்ல, அவர்கள் பென்ஷனும் கிடையாது. ஆகவே தான் போர் வீரர்கள், நீங்கள் சில வீடியோக்கள் பார்க்கலாம், அவர்கள் அந்த துப்பாக்கி அரவணைத்துக் கொண்டே தூங்குவார்கள். அவர்களை சோதிப்பதற்காக அதிகாரி வந்து அதை பிடுங்கும் போது உடனடியாக வெடிப்பார்கள். ஆகவே தான் 1 பேதுரு 5:8ஆம் வசனம் சொல்கிறது, விழிப்போடு இருங்கள், பி அலர்ட். ஒவ்வொரு நாளும்
உங்கள் ஆத்துமத்தை, உங்களுக்கு கடவுள் கொடுத்த அல்லது நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசுத்தத்தை கெடுக்க நினைக்கிற சாத்தானுடைய தூண்டுதல்கள் என்னென்ன? எந்த விதத்தில் நாம் சோதிக்கப்படுகிறோம்? யாரால் சோதிக்கப்படுகிறோம்? எப்படி சோதிக்கப்படுகிறோம்? எந்த நேரத்தில் சோதிக்கப்படுகிறோம் என்பதை நீங்கள் குறிப்பறிய வேண்டும். அப்பொழுது சோதனை வருகிற பொழுது நாம் அலர்ட்டா இருக்கலாம், ஜெயிச்சிடலாம். வாசிப்போமா? 1 பேதுரு 5:8. அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் பிசாசு நம்மிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறான், நம்மை சுற்றிலும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஒரே ஒரு எய்ம் என்னன்னா, உங்ககிட்ட இந்த பரிசுத்தத்தை எடுத்து அல்லது கடவுளுடைய பரிசுத்த பிரசன்னத்திலிருந்து உன்னை வெளியேற்று. அது போதும், அது போதும். ஆகவே பிசாசு சுற்றி திரிகிறான், தேடுகிறான். நல்லா கவனிங்க, அவன் தேடுகிற அந்த ஆள் நீயாக இருந்தால் தேடிட்டே இருக்கிறான். காம சிந்தனையோடு இருக்கிற ஒரு மனிதன் நாள் முழுவதும் தேடிட்டே இருக்கான். அவன் தேடினவர்கள் கிடைக்கவில்லை என்றால் கடத்தி கொண்டு போறான். ஆக ஒரு காட்டில் ஒரு மான் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன ஆபத்து வரப்போவது என்பது தெரியாது. ஆனாலும் ஒரு சிறிய சப்தத்திற்கு தன் செவிகளை உசாரா வச்சுக்கணும். ஆனால் தூரத்திலிருந்து அம்பு எய்வதற்காக வேடன் சித்தமா இருப்பான் அல்லவா? அதுக்கு தெரியாது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும், தன் செவிக்கு எட்டிய தூரம் வரைக்கும் தனக்கு எதிராக ஏதாவது நடக்கும் என்றால் எச்சரிக்கையா இருக்கும். ஆனால் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் மறைவாக ஒரு அம்பு குறிப்பார்த்து வேடன் காத்து கொண்டிருக்கிறான் பொழுது அந்த மான் அதை கண்டுபிடிப்பதில்லை. அவன் தன்னுடைய வில்லில் இருந்து அம்பை விடுகிற பொழுது மான் சுதாரித்துக் கொள்வதற்கு முன்பாக அந்த அம்பு அதனுடைய உடம்பில் பாய்ந்து செத்து விடுகிறது. அதன் பிற்பாடு அது அலர்ட்டா இருந்து பிரயோஜனம் இல்லை. அதன் பிற்பாடு தன் உடம்புகளை அசைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏனெனில் அம்பு ஏற்கனவே அதனுடைய உடம்பில் பாய்ந்து விட்டது. அதுபோலத்தான் பிசாசு நம்மை கர்ஜிக்கும் சிங்கம் போல விழுங்கலான்னு பார்க்கிறான். நம்ம அவனை தாக்க விட்டுட்டு, நம்மளை அடிக்க விட்டுட்டு, நம்மளை சோதனைக்கு இழுக்கும்படி விட்டு விட்டு ஐயோ விழுந்து விட்டுன்னு சொல்றதுனால எதுவும் பிரயோஜனம் இல்லை. எந்த ஒரு பிசாசின் கடியும் நம்மில் அதனுடைய பாதிப்பை வெட்டுச்சு. பாம்பு கடிச்சாலும் சரி, நாய் கடிச்சாலும் சரி, ஓநாய் கடிச்சாலும் சரி, அந்த பாதிப்பு நம்முடைய உடம்பில் காணப்படும். ஆக பிசாசு நம்மை கடிக்கிறான், அதனுடைய பாதிப்பு நம்முடைய உடம்பில் தெரியும். அடிக்கடி நாம் அதே பாவத்தை, அடிக்கடி அதே காரியத்தை செய்ய நாம் விரும்புவோம், ஈர்க்கப்படுவோம். அதுதான் அந்த விஷயத்தினுடைய தன்மை. சில நேரங்களில் சில பேர் ஜெப கூட்டத்துக்கு போவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கவனிக்க மாட்டாங்க. கேட்டா ஆண்டவர் தான் எனக்கு முதல்ல இல்லை, அவரை நான் முழு இருதயத்தோடு முழு வலிமையோடு துதிக்கணும். ஆகவே வீட்டில் அம்மாவோ மாமியாரோ வீட்டுக்காரோ அல்லது மனைவியோ பிள்ளைகள் யார் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு செய்யாம கூட கோயிலுக்கு 6:30 மணிக்கு ஆராதனைக்கு வந்துடுவாங்க. கடவுள் அப்படி எதிர்பார்க்கிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தையை பார்த்துக்கணும், வீட்டுக்காரரை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும் அப்படி என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கூட கோயிலுக்கு வர முடியாமல் அவன் வேலையிலேயே மூழ்கி போவார். ரெண்டும் தவறு. ஆகவே இன்றைக்கு ஒழுக்கத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒழுக்கம் என்றால் என்ன? நன்னயம் என்கிற இன்னொரு வார்த்தை. ஆகவே ஒழுக்கம் என்பதற்கும் நன்னயம் என்பதற்கும் என்னன்னா, நீ அப்படி இல்லாம இப்படி இல்லாம நடுநிலையில் இருப்பது. குடும்பத்தையே மறந்துட்டு கோயிலுக்கு போறதும் அல்லது கடவுளை மறந்துட்டு குடும்பத்துக்காகவே அப்படியே போறதும் ரெண்டுமே டேஞ்சர். நடுநிலை.
குடும்பத்தையும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், செசாருக்குரியதை செசாருக்கும் ஆண்டவர் கொடுங்கன்னு சொன்னாரே. அது சமநிலை என்பது எதையும் முழுமையாக செய்தல். மிதமின்றி எதையும் செய்ய நம்ம அவசியம் இல்லை. நம்ம உடம்புடைய இயல்பு என்ன தெரியுங்களா? நீங்க அதுக்கு ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் கேட்கும். அன்றைக்கு கூட நாங்கள் குற்றாலத்துக்கு போனோம் என் குடும்பத்தோடு. ஒரு சிறுவனுக்கு உருளைக்கிழங்கில் செய்யப்பட்ட ஒரு சிப்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஒன்று சாப்பிட்டுட்டான், ரெண்டாவது கேட்க. அப்ப நான் சாப்பிட்டு இருந்தேன்னா என்னுடைய உணர்வுகளை அடக்கிக் கொண்டு ஒரு 90% உள்ள அந்த கொடுத்தேன் தம்பிக்கு. அதையும் சாப்பிட்டு விட்டேன். காசு கொடுக்கல, நான் இன்னொன்று வாங்கணும். அப்படி 2 சாப்பிட்டல, இருந்தாலும் ஆசை. நம்முடைய உடலுடைய இயல்பு, நீ அதனுடைய நாவிற்கோ அல்லது கண்களுக்கு விருப்பமானதையோ செவிகளுக்கு விருப்பமானதையோ உங்கள் புலன்கள் ஒவ்வொன்றுக்கு நீங்கள் விருப்பமானதை கொடுப்பீர்கள் என்றால் அது திரும்ப கேட்கும். இதுதான் உடலுடைய இயல்பு. அது நம்மை தூண்டும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தூண்டுதல் சாப்பாடாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், செக்ஸாக இருக்கலாம், குடிப்பதாக இருக்கலாம், விளையாடுவதாக இருக்கலாம், உடற்பயிற்சி செல்வதாக இருக்கலாம், ஊர் சுற்றுவதாக இருக்கலாம், கோபப்படுவது, நீண்ட நேரம் உறங்குவது, இதெல்லாம் நம் சரீரத்திற்கு கொடுக்கிற ஸ்லாக்கியங்கள், பெனிஃபிட்ஸ் சொல்றதா, அந்த சரீரத்தை நாம் கொடுக்கிற நற்கிரியைகள் என்று நாம் நினைக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். உடற்பயிற்சியாகட்டும், சினிமாவாகட்டும், விளையாடாகட்டும், டிவியாக இருக்கட்டும், எது இருந்தாலும் அதன் பிற்பாடு உங்களுடன் சோர்வடைந்து விட்டது. எதனால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று நினைப்பீர்களோ அந்த சாப்பாட்டினாலேயே உங்கள் உடல் வியாதிக்கு வந்து சேரும். உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே எல்லோரும் மரித்து போனார்கள். இன்றைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தாங்க, ஒரு பையனுக்கு எலும்பு இப்படி வளைஞ்சிருக்கு, இப்படி இருக்க வேண்டிய எலும்பு வளைஞ்சிருக்கு. காரணம், செல்போன் அப்படியே பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே பெட்ஷீட்டுக்குள்ள அம்மா அப்பா தெரியும்படியே பார்த்துக்கிட்டே பைக்கில் போகும்போதும் பார்த்துக்கிட்டே, சைக்கிளில் போகும்போதும் பார்த்துக்கிட்டே, வீட்டில் படுக்கும்போது அவன் எலும்பு வளைந்து விட்டது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து விடுபட வேண்டும். ஒழுக்கம்னா என்ன? தொடர்ந்து எது எனக்கு விருப்பமானது என்று நான் நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறேனோ, அம்மா மேல கோபப்படுறோம், அதை செய்யக்கூடாது, நான் வெறுப்பு வருது. ஆகவே அதனுடைய முடிவு உங்களை பலவீனமாக்குறது அல்லவா? உடனடியாக நீங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய அந்த சக்தியை வேறு ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்தில் நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும். அப்துல் கலாம் ஐயா கல்யாணம் பண்ணிக்கல. இடையில கேட்டாங்க, ஐயா கல்யாணம் பண்ணிக்கல? அவர் சொன்னாராம், I already married the lab. ஆராய்ச்சி கூடத்தை நான் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டேன். ஆகவே தான் அவர் செய்தது இன்னும் நிறைய வெளியுலகத்திற்கு வரவில்லை. இந்திய தேசத்திற்காக எத்தனையோ கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தார். அன்புக்குரியவர்களே, இவற்றில் நாம் சோர்வடைவோம், பின்பு அதை சரி செய்ய வேறு ஒன்று செய்வோம். இப்ப கழுத்து அப்படியே போயிடுச்சா, அதை செய்யறதுக்கு இன்னொன்று போகணும். சுகர் வந்துருச்சா, எல்லாத்தையும் சாப்பிட்டு அதை சரி பண்றதுக்கு இன்னொன்று போகணும். சினிமாவை பார்த்து நைட்டுலாம் அப்படியே தலைவலியாக இருக்கும், அந்த தலைவலியை சரி பண்றதுக்கு இன்னொன்று பார்க்கணும். விபச்சார பாவத்திற்கு போய் அந்த வியாதி வந்திருக்கும், அந்த வியாதியை சரிப்படுத்துவதற்காக இன்னொன்று சரிப்படுத்து வேறொரு காரியத்தில் ஈடுபட வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே அதை சரி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வேறொன்றில் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், இருந்தா செட்டில் இருப்பேன், இல்லைன்னா பரதேசம் போவேன். இருந்தா இப்படி இருப்பேன், இல்லைன்னா அப்படி இருப்பேன். அந்த பழக்கத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு, என்னால் வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், பட்டினியாகவும் இருக்க தெரியும், கிடைச்ச உணவையும் உட்கொள்ள முடியும், போதும் என்ற மனநிறைவோடு என்னால் வாழ முடியும், குளிரிலும் வாழ முடியும், வெயிலிலும் வாழ முடியும் என்று புனித பவுல் எல்லா சூழ்நிலையில் ஏற்றபடி தன்னை வளர்த்து கொண்டாரே. அவருடைய வாழ்க்கை முறை, அவர் போதகர் தான். ஆனால் அவர் தன்னுடைய உணவுக்கு தினமும் கூடார பணி செய்து அந்த கூடார பணியை செய்த காசிலிருந்து தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டார். டிசிப்ளின்.
ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு மிக 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 தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கடவுளின் ஆவியால் நடத்தப்படும் பொழுது நீங்க கேட்கலாம், நீங்க சொல்றதுதான் கரெக்டு தான் ஃபாதர், என்னுடைய கோபத்தை அடக்க முடியல, எங்க அம்மா மேல எரிஞ்சு விடுறேன், இந்த குடிப்பழக்கத்தை விட முடியலையே, என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இப்படி பட்டினியா கிடக்குறாங்க, ஆனா நான் 300 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன், என்னால முடியலையே, ஒரு சாதாரணமான எளிமையான வாழ்க்கை முடியல, ஆடம்பரமா வாழணும், எல்லாரையும் பார்த்து நானும் ஆடம்பரமா வாழணும் முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படித்தான் போராடினார். எனக்கு முடியல ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொன்னார், என் கிருபை போதும். அந்த கிருபைக்கு பெயர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் உங்களை பரிசுத்த ஆவியால் நிறைத்துக் கொள்வீர்கள் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார், தன்னுடைய வல்லமையால் அடக்கி ஆளும் வல்லமையை உங்களுக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு. ஆவியானவர் தருகிற கனிகளில் ஒன்று செல்ஃப் கண்ட்ரோல், நன்னடத்தை, கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. அலைந்து திரிந்து நம்மை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறோமே, ஆவியானவர் உங்களை நிரப்புகிற பொழுது, ஆவியானுடைய கைகளில் உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது கட்டுப்பாட்டின் ஆவியானவர். ஒரு முறை சொல்லுங்கள், கட்டுப்பாட்டின் ஆவியானவர். கட்டுப்பாட்டின் ஆவியானவர். The spirit of self control. The spirit of self control. அவர் உங்களை நிரப்பும் பொழுது அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பொழுது ஆவியானவர் வருகிற பொழுது உங்களை எல்லா விதத்திலும் அவர் சத்தியத்தை நோக்கி வழிநடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் உணர்வுகள் ரொம்ப முக்கியம். உணர்வுகள் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டில் மனைவியை சும்மா திட்டி விடலாம், நீ ஆம்பளைன்றதுனால, சம்பாதிச்சு போறலான்றதுனால, ஆனா அந்த வார்த்தையினால் பாதிக்கப்பட்டவருடைய உணர்வுகள் மாறி போய்விடும். ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் சின்ன பிள்ளையா இருந்தாங்க, யாரு? மச்சினர்கள் 2 பேரையும், அவங்களுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணாங்க. பெருசானப்ப அவங்க 2 பேரும் அவங்கள மதிக்காம விட்டுட்டாங்க. அவங்க மதிக்கலன்னா பரவாயில்ல, வீட்டுக்காரே அவங்கள மரியாதை இல்லாம பேசிட்டாங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, அவங்க யாரோ, ஆனா எத்தனை தியாகம் செஞ்ச என்ன நீங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு அவ மனசு உடைஞ்சு போனது போல நம்முடைய வீட்டிலும் சரி எங்கும் நம் வார்த்தையினால் சிலரை ஈஸியா ஜெயிச்சிடலாம். சாதாரண உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, சண்டை போடுகிற பொழுது முதலில் வாயை மூடிக்கொள்கிறவன் நல்ல குடும்பத்தில் பிறக்கிறான். அவன் வாயை மூடிக்கொள்வதனால அவனுக்கு பேச தெரியாது என்பது அல்ல, பேசுவதற்கு கஷ்டமாக இருக்கும். எதிருள்ளவர்கள் நாக்கில் நரம்பு இல்லாம பேசுறாங்க, நம்மளும் அப்படி பேசக்கூடாது. அவங்க பேசுற வார்த்தை இவ்வளவு இருதயத்தை கிழிக்கிறதல்லவா, நம்ம வார்த்தையில அப்படி கிழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அமைதியாய் போகிறவர்கள் நன்மக்கள். உணர்வுகள் உங்களை தாக்குகிறது. 2வது, உங்கள் தீர்மானங்களை அதை தாக்குகிறது. ஒரு குடும்பத்துல கணவன் தான் சம்பாதிக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த மனைவியை பார்த்து சொல்லுவான், ஏன்னா நேற்றுக்கு 200 ரூபாய் கொடுத்து என்ன பண்ண, கணக்கு ஒப்படை. அவ கணக்கெல்லாம் ஒப்படைப்பா, ஆனா மனசுல என்ன நினைப்பா, நான் யாருக்கு எடுத்து கொடுக்க போறேன், நான் யாருக்கு எடுத்து கொடுக்க போறேன், கணக்கு கேட்கிறாரு. கணக்கு ஒப்படைச்சிருவா, அன்னைக்கு தீர்மானம் பண்ணுவா, இவருக்கு நான் பிரமாணிக்கமா இருந்தாலும் இவர் என்ன சந்தேகம் பட போறாரு. அன்னையிலிருந்து தான் அவ காசை தனக்கு சேர்த்து வைக்கவே ஆரம்பிப்பா. பிள்ளைகள் வளரும் போது அம்மா அப்பா பாக்குறாங்க, மரியாதை கொடுக்கல. அப்பா அம்மா இந்த காலத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கிளியர் ஆயிட்டாங்க. தங்கள் பேரில் சொத்தை எழுதி வைத்துக் கொண்டு தங்கள் மரணத்திற்கு பிற்பாடுதான் பிள்ளைகளுக்கு என்று எழுதக்கூடிய ஞானத்தோடு வந்து விட்டார். எதனால? உன் எண்ணங்கள் உன்னை தீர்மானத்திற்கு அழைத்து செல்கிறது. அந்த தீர்மானம் உங்களை கோபத்தை உண்டாக்குகிறது. கோபம் எங்கிருந்து வரும்? கோபம் எங்கிருந்து வரும்? அடக்கி வைக்க முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத உணர்வின் வெளிப்பாடே கோபம். அப்ப பைபிள் சொல்லுகிறது, நீ கோபப்பட்டால்
இருந்தாலும் தனித்துக்கோள் சூரியன் மறைவதற்குள்ளாக உன் கோபம் மறையட்டும். பாவம் செஞ்சிடாத. அது பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது என் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றார், என்னுடைய தீர்மானங்களை கண்ட்ரோல் பண்றார், என்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்றார். இன்னும் பெட்டரா நம்முடைய காம உணர்வுகளை அடக்கி ஆளக்கூடிய சக்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு தங்கள் மீதே வெறுப்பு இருக்கும். என் முடி இப்படி இருக்க, என் மூக்கு இப்படி இருக்க, நான் குள்ளமா இருக்கிறேன், நான் கருப்பா இருக்கிறேன், என் முடி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்க, அவங்க நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, என்னால ஓட முடியல, நான் இப்படி இருக்கிறேனே. தன் மீதே வெறுப்புள்ளவர்கள். ஆவியானவர் வரும்பொழுது அந்த தன் மீது இருக்கிற வெறுப்பில் இருந்து அவர்கள் வெளியே வர முடியும். தற்கொலை செஞ்சுக்கலாம். வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம எதையும் சாதிக்க முடியல. புகுந்த வீட்லையும் சந்தோஷம் இல்லை, பிறந்த வீட்லையும் சந்தோஷம் இல்லை, நம்ம பிறந்ததே வேஸ்ட், ராசி இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் புலம்பிக் கொண்டு இருக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அணுக்குள்ள வரும்பொழுது அவன் தன்னை வெறுக்கிறதை விட்டு தன்னை நேசிக்க ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் சொந்த பெற்றோரிடமே காட்டும் ஆணவம். இன்னைக்கு நிறைய மக்களோடு பேசுகிறேன். எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற முதல் கவலை, என் பிள்ளை எதிர்த்து பேசுறான், என் மகை எதிர்த்து பேசுறான், வாயை மூடிட்டு இருந்தா. உனக்கு என்ன தெரியும், அறிவில்லாதவ, படிக்காதவன்னு சொல்றாங்க. நாங்கள் படிக்காதவன் தான். என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுன்னு நினைச்சோம், அதுக்கு வளர்த்த கடை மார்பிள்ஸ் முட்டுனது போல முட்டுறாங்களே. அது ஏன்? அப்பா அம்மா திட்டிடுவான், ரூமுக்குள்ள போய் வேதனைப்படுவான். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அடுத்த நாளைக்கு சாரிம்மா தெரியாம பேசிட்டேன். வாலிபன், உனக்கு அந்த கோபம் எங்கிருந்து வந்தது? தாய் தகப்பன் மீதே கோபப்படக்கூடிய உணர்வு கட்டுப்பாடற்று ஏன் போனது? ஏன்னா ஆவியானவர் உன்னிடத்தில் இல்லாதது தான். நீ ஆவியானவருக்குள் வந்தால் உன் தாய் தகப்பனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே சொல்லித் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு அடங்கி இரு, மரியாதை கொடு. ஏனெனில் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் தான் ஆண்டவர் வேதம் சொன்னாரே. அந்த ஆவியானவர் வருகிற போது பெற்றோர்கள் மேல் ஒரு மரியாதை நம்மை அறியாமலே கொடுக்கும். உங்க அப்பா அழுக்கு லுங்கி கட்டின சம்பாதிக்க முடியாத ஒரு வயோதிபரா இருப்பார், ஆனா நீங்க அவர் பெரிய ஸ்தானத்துல வச்சு அன்பு செய்யுங்க. உங்க அம்மா படிக்காதவங்க தான், தலையில எண்ணெய் வைக்காதவங்க தான், ஒரே படவே 4 நாள் கட்டினவங்க தான். கிட்ட போனா துர்வாசம் வரும், ஆனா அம்மாவை அவ்வளவாய் அன்பு செய்வீர்கள். காரணம், உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதனால. அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த முடியும். ஒரு நிமிடம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இந்த சத்தியத்தை உள்வாங்கி, ஆண்டவரே, இத்தனை நாள் வரைக்கும் என் உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் தீர்மானங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாமே என்னை தாண்டி போய் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு நீ சொல்லிக் கொடுங்க, என்னை நிரப்புங்கப்பா, எனக்கு கண்ட்ரோல் பவர் கொடுங்க ஆண்டவரே, சுய கட்டுப்பாட்டை தாங்க ஆண்டவரே, ஒழுக்கத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே நன்றி அப்பா, எனக்கு அந்த வல்லமை வேண்டும் ஆண்டவரே, வல்லமை வேண்டும் ஆண்டவரே. நீர் உடைய பிள்ளைகளை ஒழுக்கத்திற்கு அழைக்கிறீர், பரிசுத்தத்திற்கு அழைக்கிறீர், நன்னடத்தையோடு இருக்கணும்னு அழைக்கிறீங்கப்பா. எங்களுக்கு அந்த வரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறாப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் இருக்கிற இடத்திலே முழந்தால் படியிட்டு நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, செய்ய முடியாமல் தவிக்கிறீர்களோ, அதையெல்லாம் உங்களுக்கு செய்வதற்குரிய வல்லமையை பெற்றுத் தருவதற்காகவே இயேசு சிலுவையிலே தொங்கினார், ரத்தம் சிந்தினார். அவரிலே நமக்கு மீட்பு இருக்கிறது, அவரிலே நமக்கு பலன் இருக்கிறது. அவருடைய பலன் நம்முடைய பலவீனத்திலே பூரணப்படும் என்று சொன்னாரே. அந்த தெய்வத்தினிடத்தில் உங்கள் கரங்களை விரித்து இந்த பாடலை பாடி செல்லுங்கள். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக,
துடைப்பார், கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே. காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே. ரெண்டு கரங்களில் நிறுத்தி மீது வைத்துக் கொண்டு நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அதனால முடியல ஆண்டவரேன்னு சொல்றோம். ஏன் முடியல? நம் ஆவியாருடைய கையில் நம்மை ஒப்படைக்கவில்லை. நம் உணர்வுகள், நம் தீர்மானங்கள் எல்லாமே நம்மிடமிருந்து புறப்பட்டு வர்றதுனால பெத்த அப்பா அம்மா கூட பார்க்காம நம்ம கோவப்படுறோம். பெத்த பிள்ளைகள் இல்லாம நம்ம நினைக்காம அவங்கள பகை தீர்த்துக்கிறோம். சொந்த அண்ணன் அக்கனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்துறோம். சொந்த கணவனை அவமானத்தின் வார்த்தைகளை சொல்லி டைவர்ஸ் கேட்கிறோம், பொய் சாட்சி சொல்றோம், குற்றம் சுமத்துறோம். இது எதனால? சில நேரங்களில் நாம் அழுவோம், என்னால ஏன் இப்படி செய்யறது தெரியலையே. ஒரே ஒரு பதில், உங்களில் ஆவியானவர் நடத்தாமல் இருப்பதற்குத்தான். ஆகவே ஆவியானவர் உங்களை நடத்த நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு நன்னயம், செல்ஃப் கண்ட்ரோல் என்கிற வரத்தை கொடுப்பார். அந்த வரம் உங்களுக்கு சகலத்தையும் ஆண்டு நடத்துவதற்குரிய அபிஷேகத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். நாம் நம்மை கட்டுப்படுத்த முடியாததனால் தான் ஏராளமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம். கணவன் மனைவிக்கு துரோகம் செய்வதோ, குடிப்பழக்கத்திற்கு ஆளாகுவதோ, அல்லது போதை வாங்குவதற்கு காசு இல்லாதனால வீட்டில் திருடுவதோ, இது எல்லாமே கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகளுடைய வெளிப்பாடு. இதுதான் உண்மை. பல இடங்களுக்கு ஓடுகிறோம், நிம்மதி வேணும். நான் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போன பொழுது ஒரு தம்பி கிட்ட பேச சொன்னாங்க. நான் பேச பக்கத்தில் உட்காரும்போது, என்ன யார் சொன்னா? என்ன நான் நல்லா தான் இருக்கேன். என்னத்துக்கு வந்தீங்க? என்னத்துக்கு வந்தீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ சொன்னியா? நீ சொன்னியா? அவன் பதட்டத்தோடு பேசினான். அவன் வீட்டை விட்டு வெளியே போய் 2 வருஷமாக மனதளவில் பாதிக்கப்பட்டு வேலைக்கு போக முடியாம ஏதோ ஒரு கட்டுக்குள் இருக்கிறான். அப்பொழுது நான் அவனுடைய தாயினிடத்தில் விசாரிக்கிறேன், இவன் ஏன் இப்படி இருந்தான்? ஏன்னா படகு தொழில் மீன் பிடிக்க போய் அப்படியே நண்பர்களோட பழக்கம், ஒவ்வொரு நாளும் சூதாட்டம், ஒவ்வொரு நாளும் குடி, இப்படியாக காசெல்லாம் போய் இப்போ அவன் பேர் நிறைய கடன் இருக்கு. வெளி உலகத்துக்கு தலை காட்ட முடியாம பெற்றவங்களுக்கு பாரமாக, அதே சமயத்தில் வீட்டுக்குள்ள பைத்தியமாக இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, ஏன் உங்களுக்கு உறக்கம் இல்லை? உங்களுக்கு தெரியுமா? the best medicine for all the sickness is sleeping. டாக்டர் சொல்ற நல்லா தூங்குங்கள, நல்லா ரெஸ்ட் எடுக்கல, எல்லாம் சரியாயிடும். ஏன் எதை பத்தி கவலைப்படுறீங்க? நமக்கு ஆண்டவர் சாயந்தரம் சூரியனை மறைய வைப்பது எதற்கு தெரியுமா? ஓய்ந்திரு என்பதற்கு. சூரியனை உதிக்க செய்வது எதற்கு? எழுந்திரு என்று சொல்வதற்காக. நம்ம சூரியன் எழுகிற நேரத்தில் படுத்துட்டு இருக்கோம், சூரியன் மறைந்த பிற்பாடு முழிச்சிட்டு கிடக்கும். ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு. ராத்திரி 12 மணி வரைக்கும் கண்ணு மொட்டை முழிச்சு தொடச்சி அந்த உறக்கம் போன பொழுது ரத்த கொதிப்பினுடைய நிலைப்பாடுகள்
அஜீரண கோளாறுகள், மூளையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் போதும். ஹல்லேலூயா. ராத்திரியில் கொஞ்சமா சாப்பிடணும். ஆனா ஃபாஸ்ட் ஃபுட்டு அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லா சாப்பிட்டு படுக்கும்போது அது நம்ம வேலை செய்யாம படுத்து தூங்குற நேரங்கிறதுனால இரவில் கொழுப்புகள் அதிகமாகிறதும் மாரடைப்புகள் அதிகமாகிறதும் நம்ம நடக்கிறதாகவே நல்லா தூங்குங்க. ஒரு அல்லே சொல்லிடுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபாதர் சொல்லிவிட்டார்ல, இன்னிலிருந்து நல்லா தூங்க. ஹலோ, அடுத்தது ஒன்று இருக்கு. நல்லா தூங்கிட்டே இருக்கிறவங்க நீங்க விழிக்கணும். தூங்கிட்டே இருக்கிற சோம்பேறிங்க விழிக்கணும். பவுல் சொல்றாரு, உழைக்காதவன் உண்டலாக. எவன் உழைக்கலையோ இஸ் நாட் worthy to receive food. வீட்டில் துண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அவர் உழைச்சார். இயேசு தச்சு வேலை செஞ்சார், பவுல் கூடாக வேலை செஞ்சார். அங்கே தச்சு வேலை செய்த பவுல் சொல்றார், உழைக்கணும், தூக்கத்திலிருந்து வெளியே வரணும். ஹல்லேலூயா. நமக்கு தான் உறக்கவே வரலையே. எங்கேயோ நாம் நம்முடைய நிம்மதியை தொலைத்து விட்டோம். எங்க தொலைச்சிட்ட? ஒருத்தன் தெருவில் போகும்போது தெரு விளக்கு கீழே தேடிட்டு இருந்தான். என்னப்பா தேடுறேன்னு ஒருத்தர் கேட்டா, என் மோதிரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா. எங்க போட்டேன்? இங்கதான் போட்டேன். இல்ல அங்க போட்டேன். அங்க தேடாம இங்கேயே தேடுறேன். அங்க இருட்டா கிடக்க, இங்கதான் வெளிச்சமா இருக்குது. தொலைத்தது அங்கே, தேடுவது இங்கே. உன் மோதிரம் கிடைக்காதே, உன் நிம்மதி கிடைக்காதே. நீ எங்க இழந்து போன உன் நிம்மதியை? யாருக்கிட்ட அடமானம் வச்ச உன் நிம்மதியை? எங்கே உன் பெயர் அடிபட்டு போனது? உனக்குன்னு ஒரு குடும்பம், அப்பா அம்மா கௌரவமா வாழ்ந்தியே, யாருக்கிட்ட தோத்து போன? உன்னை வீழ்த்தியது யார்? தலிலா போன்ற விபச்சாரி உன்னை வீழ்த்தினாரா? அல்லது நல்ல சமாரியன் ஓமானத்தில் அடிபட்டது போல நீ போகக்கூடாத இடத்திற்கு, கொண்டு செல்லக்கூடாத பொருட்களோடு போய் அடிபட்டு கிடக்கிறியா? பிசாசு உன்னை தாக்கி இருக்கிறானா? பாம்பு உன்னை கடித்து வஞ்சித்து விட்டதா ஏவாளை போல? ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்கள் நிம்மதியை எங்கே தொலைத்து விட்டீர்கள்? அங்கே உங்கள் நிம்மதியை மீண்டும் தேடுங்கள். ஹல்லேலூயா. மிட் நைட் வரைக்கும் செல்போன் பார்க்காதீங்க. மூளையை எரிக்கும் விளையாட்டுகள், இட்ஸ் பர்னிங் த பிரைன். ஃப்ரீ ஃபயர், அது பார்த்தீங்களா? ஃப்ரீ ஃபயர் சும்மா ஒரு நெருப்பு. அது ஆடுறவன் எப்படி இருக்கான்? அந்த நெருப்பு மூளையை பாதிக்கும். எப்படி தப்பிக்கணும், எப்படி கொல்லணும், எப்படி இது பண்ணணும், அவன் பைத்தியமாய் செத்து போயிருக்கிறார். ஒவ்வொரு ஊரிலும் செத்து கொண்டு இருக்கிறார். ஆகவே செல்போன் பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்து. செல்ஃப் கண்ட்ரோல். இந்த காரியத்தை பார்க்கக்கூடாதா? விளையாடக்கூடாதா? செல்ஃப் கண்ட்ரோல். விளையாடுவது எவ்வளவு ஆரோக்கியம் தெரியுமா? தொன் போஸ்கோ தன்னுடைய மாணவர்களை கண்டிப்பாக விளையாட சொல்வார். பிளே கிரவுண்ட் இஸ் த அனதர் சேப்பல் என்று சொல்வார். விளையாடுகிற இடம் இன்னொரு தேவாலயம், மகிழ்ச்சியா இருக்கிற இடம் என்று சொல்வார். ஹல்லேலூயா. பகையாளிகளை குறித்த டென்ஷன், டெய்லி யாரைய பத்தி யோசிக்கிறது. இப்படி சும்மா உட்கார்ந்தா போதும். நம்மள அப்படி சொன்னாங்களே, அப்படி பண்ணாங்களே, அவங்க எப்படி சமாதானமா ஏன் இருக்க முடியல? கெட்டு போன புத்தி. நடந்தது எப்பொழுதோ அதை மறந்திருக்கலாம். வஞ்சகத்தை உள்ளே வச்சு உன் நிம்மதியை இழக்க செய்வது பிசாசு. மன்னிச்சிருக்கல, சூரியன் மறைவதற்குள்ள மன்னிச்சிருக்கல. 10 நாள் 20 நாள் ரத்த கொதிப்புல இருக்க நான் தயாரா இருக்கேனே தவிர மன்னித்து விட்டு அமைதியில் வாழ்வதற்கு நான் விருப்பமா இல்லை. ஹல்லேலூயா. முக்கியமான இன்னொரு விஷயம் தெரியுமா? ஏற்பட்ட காயத்தை தோண்டி பார்க்குது. அவங்க செஞ்ச காரியத்தை திரும்ப நம்மளே தோண்டி பார்ப்போம். இடையில மறந்துட்டு நல்லா பேசுவோம். திடீர்னு பிசாசு சொல்லுவான், அவங்ககிட்ட மறுபடியும் பேசிட்டு இருக்க, அவன் பண்ணது மறந்துட்டியோ? அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போற, அவங்க வராதது மறந்துட்டியோ? அப்பொழுது பழைய காயங்களை நாசிட்டு. ஹல்லேலூயா. இந்த விளையாட்டாக ஒரு கதையாக சொல்றேன். ஒருத்தன் பீச்சில் உட்காந்து காத்து வாங்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு ஆள் அப்படி போனான். அவன் பார்த்தான், ஐயா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, நானும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தொடங்கினாங்களா? டக்குன்னு பார்த்தா, ஆமா, நேற்றுக்கு சினிமா தேட்டர்ல எருமாடு மாதிரி என் காலை மிதிச்சுட்டு போனேன் நீ தானே.
அவன் சொன்ன, நீ பண்ணிய மாதிரி காலை நீட்டி போட்டு உட்காந்திய நீதான, அங்க விட்டு சண்டைகள் தொடங்கிருச்சு. நாம் நம்முடைய பழைய காயங்களை தோண்டும் பொழுது நிகழ்காலமும் சூன்யமாய் மாறி போகும். ஹல்லேலூயா. இதே ஆவியானவர் உங்களுக்கு சொன்னா, உங்களுக்குள் இருந்து அவர் சொல்வாரு, அற்பமான விஷயத்திற்காக அற்புதரை விற்றாத, சின்ன காரியத்திற்காக பெருசை இழந்துடாத. ஹல்லேலூயா. முத்து கிடைச்சிச்சுன்னா முத்துக்காக நிலத்தையே வித்து விடு. விலை உயர்ந்த முத்து கிடைச்சிச்சுன்னா சொத்தெல்லாம் வித்துடு. உலகத்திலே பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? உறக்கம், அமைதி. அது கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கிற அம்பானிக்கோ பில்கேட்ஸ்க்கோ இருக்காது. ஒரு விவசாயி தன் கூலியை வந்து சாப்பிட்டு கஞ்சி குடிச்சிட்டு படுப்போம். ஐயோ, நம்ம தான் பார்க்கறதுக்கு அவன் ஏழையா இருக்க, அவனுக்குள் நிம்மதி இருக்கிறது. தன் கணவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிற ஒரு மனைவி ஓலை குடிசில நிம்மதியா இருக்கா. எப்பொழுது கண்டுபிடிக்கப்படுவோம், எப்பொழுது வீட்டுக்காரருக்கு தெரியும், எப்பொழுது ஊருக்கு தெரியும், எப்பொழுது பிள்ளைகளுக்கு தெரியும் என்று பாவத்தினுடைய துரத்தல் அங்கு காணப்படவில்லை. சொத்து அபகரிச்சோம், கவர்மெண்ட்டை ஏமாத்தணும், கரண்ட்டை ஏமாத்தணும், தண்ணியை ஏமாத்தணும், கலப்படம் செஞ்சோம், லாபம் சம்பாதிச்சு என்னைக்கு மாற்றப்படுவோம், மாட்டிக்கொள்வோம் என்கிற பயம் ஏழை விவசாயிக்கு இல்லை. அம்புறங்குகிறான். ஆண்டவர் கொடுத்த மீனை சிறிது விலை வைத்து அதிகமாய் வைத்து விற்று தன் குடும்பத்தை காப்பாற்ற நிம்மதி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும். அதே சமயம் அதிக தூங்குகிறவர்கள் உங்கள் படுக்கையிலிருந்து எழ வேண்டும். நம்மை விழுங்க நினைக்கும் பிசாசை ஜெயிக்க ஒரே ஒரு வழி ஒழுக்கத்தோடு வாழ்வது. நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் யாரும் உங்களை அதட்ட முடியாது. நீ ஒரு போலீஸ்காரராக இருந்தாலும், நீதிபதியாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தத்தை, அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிங்கள். அங்கு நீங்கள் ராஜாவாக இருப்பீர்கள். ஒரு முறை கையூட்டு வாங்கிவிடுங்கள். ஒரு முறை நீங்கள் விபச்சாரம் செய்து பாருங்கள். ஒரு முறை செய்தாலும் விபச்சாரி விபச்சாரியே, கொலைகாரன் கொலைகாரனே, இதாயம் முதல் முறை கொலை செஞ்சிருக்கேன், இதாயம் முதல் முறை திருடி இருக்கேன், விட்டுருங்க, விட முடியாது. நீங்க லேவியர் ஆகமத்திலாம் படிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒவ்வொரு தீட்டிற்கும் மன்னிப்பு பலியை இப்படி அர்ப்பணிங்க, ஆட்டை அர்ப்பணிங்க, குருவியை அர்ப்பணிங்க, புறாவை அர்ப்பணிங்கன்னு சொல்றார். ஆனா நான் அவர்களை விசாரிப்பேன்னு சொல்லி முடிக்கிறார். அது என்ன ஃபாதர் மன்னிக்கிறாங்க அப்புறம் விசாரிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா ஸ்பீடா போய் பைக்ல போய் ஒரு நடந்து போறோம்னு முட்டி விட்டேன், சாரிங்க அப்படின்னு. சரியாயிடுமா? சாரி, அங்க ரத்தம் வருது, அந்த மனிதருக்கு நீங்கள் ஈடு செய்ய வேண்டுமே, மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அதை நீ செய்யாத பொழுது சாரின்னு கேட்கறது அவர் சொல்ல ஓகே சொல்லுவார். நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் அல்லவா? ஆகவே அல்லேலூயா. சமநிலையோடு இருப்பது, ஒழுக்கமாய் இருப்பதின் மதிப்பை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். The greatest gift of the Holy Spirit is self-control. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறவங்க 4 பேர் பார்க்கறாங்கன்னு இருக்க மாட்டான். எவனும் இல்லைனாலும் அவன் ஒழுங்காக இருப்பான். கதவெல்லாம் அடைச்ச உடனே, இந்த 4 செவர் ஜன்னல் எல்லாம் மூடின உடனே சில பேருடைய கேரக்டர் மாறிடும். வீட்டுல இருந்து வெளியே போனவனே கேரக்டர் மாறிடும். இந்த உடையை கழட்டி வச்ச உடனே ஒரு கேரக்டர் மாறிடும். முகத்திலே மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆவியானவர் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அவர்கள் ஒரே மாதிரியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள். உதாரணத்திற்கு தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே தானியேலுக்கு முன்பாக விருந்து படைக்கப்படுகிறது. அது சாப்பிடுங்க, நல்லா இருங்கன்னு சொல்றாங்க. தானியேல் பார்க்கிறார், இணை சட்டத்திலும் லேவியர் ஆகமத்திலும் சொல்லப்பட்ட எது உண்ணலாம் எது உண்ணக்கூடாது, 2 பிளவுகள் உள்ள விலங்குகளை உண்ணலாம், இப்படி அப்படி என்று ஆண்டவர் சொன்னாரே, அவற்றில் உண்ணக்கூடாத உணவுகள் அங்கே இருக்கிறது. தானியேல் சொல்ற, நான் மாட்டேன், நான் உண்ண மாட்டேன்.
அவரை யாரும் பார்க்கல. தேசத்திலிருந்து கடத்தி வரப்பட்டார். ராஜாவுக்கு பிரியமா இருக்கலாம், அவர் மாட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சூசன்னாவை பாவத்திற்கு அழைத்தார்கள் 2 பெரியவர்கள். அந்த ஊர் பெரியவர்கள். இவரோடு வந்த பணிப்பெண்கள் எல்லாம் போய்விட்டாங்க, மாட்டிக்கிட்டார். 23ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. ஐயோ, நான் மாட்டிக்கொண்டேன். நான் இவர்களுக்கு சம்மதிப்பேன் என்றால் என் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ததாகிவிடும். சம்மதிக்காவிட்டால் என் உயிர் போகும். இவர்கள் கையில் நான் சிக்கிக் கொண்டேன். அவர் ஒரு முடிவெடுத்தால் பாவம் செய்வதை விட சாவதே மேல். யாரும் பார்க்கலங்க, அந்த நதியோரத்தில் யாரும் பார்க்கல. அவளுக்கு தெரியும், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யோசேப்பை பற்றி சொல்லப்படுகிறது. போத்திபாருடைய மனைவி அவன் மேல் கண்ணை வச்சுக்கிட்டே இருந்தா. அடிமைதானே, நம்ம இஷ்டப்படி கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஒரு இடத்துல யாருமே இல்லை, எஜமானுடைய மனைவியே கூப்பிடுறாங்க. அது ஒரு பெரிய ஆஃபர் மாதிரி. எஜமானியை திருப்திப்படுத்தினா விடுதலை கூட செஞ்சிருவாங்க, நிறைய சன்மானம் கொடுப்பாங்க. அவர் என்ன சொன்னாரு? அம்மா, எஜமானர் இந்த வீட்டையும் எல்லாத்தையும் உங்களுக்கு தவிர எல்லாத்தையும் கையில படைச்சிருக்கிறார். கடவுளுக்கு விரோதமாக, எஜமானுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்னு சொல்லி மேலாடைய பிடிச்சி இழுக்கிறா. விட்டுட்டு ஓடுற. அங்க யாரும் இல்லையே, பாவம் செஞ்சிருக்கலாமே. யோசேப்பை எவ்வளவு ஆண்டவர் உயர்த்தினார். அதுக்கு 2 காரணம் பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய கரம் அவரோடு இருந்தது, அது ரைட்டு தான். நீ ஆண்டவரோடு இருந்தியா? உனக்கு சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லி எடுத்துக்கிட்டியா? அதுதான் ஃபாதர் கிறிஸ்டாஜ் ஒரு பாட்டு எழுதினார். உன் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம், உன் கைக்கு அகப்படுவதெல்லாம் கடவுள் கொடுத்தது நல்லது என்று நினைக்காத, தேர்ந்தெடுத்தே. யோசேப்பு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்த பொழுது கூட பரிசுத்தத்தை பிடித்துக் கொண்டதினால் பரிசுத்தம் அவரை பிடித்துக் கொண்டது. அவர் எகிப்து தேசத்திற்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர வைக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், நம்முடைய அம்மா மாதா நீ கடவுளுக்கே தாயாக போறன்னு சொல்லும்போது அவங்க குதிச்சல்லே, என் கண்ணிமை என்ன ஆகுது, நான் கடவுளை அறியேனே. தன் பரிசுத்தத்தை பற்றி, தன் கண்ணிமையை பற்றி விசனப்பட்ட தாய் மரியா. கலாத்தியர் 6:9 சொல்கிறது, நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமா, பரிசுத்தமாயிருப்போம். இந்த பரிசுத்தின் செய்தியை உலகமெங்கும் நான் அறிவிக்கப் போகிறேன். கடவுள் எதிர்பார்த்தது பரிசுத்தம். இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருப்பது வேறொரு பாதை. ஆடி பாடி துதிச்சு அல்லேலூயா சொல்லி அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை தவறுதலாக போய்கொண்டிருந்தாலும் தங்கள் மனசாட்சியை அடக்கி அப்படி சமாதானப்படுத்திட்டு தொடர்ந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:22 வாசிப்போம். அங்கே ஆவியானவருடைய கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனிகளில் ஒன்றுதான் ஒழுக்கம். நன்மை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, சாந்தம், நன்னயம், தன்னடக்கம். நன்னயம் செல்ஃப் கண்ட்ரோல், தன்னடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல். நன்னயம் என்றால் ஒழுக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் என்பது தன்னடக்கம். தன்னை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை. தன்னை அடக்கி ஆளுகிறவனே உலகை அடக்கி ஆள முடியும். தன்னையே அடக்க முடியாதவன் எதை அடக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒழுக்கமாய் இருக்க நினைப்பது மட்டும் போதாது, ஒழுக்கமாய் இருக்க தொடங்க வேண்டும். பிகின். இந்த ஒழுக்கமாய் இருப்பதற்கு எனக்கு நீராக வருவது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒழுக்கமாய் வாழணும்னு நினைக்கிற எனக்கு அந்த சக்தியை கொடுக்கிற நீர் எது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சணும் செடிக்கு? ஒழுக்கத்திற்காக எப்பயோ ஒரு முறையா? இடையெல்லாம் விழுந்துருவோம், அப்புறம் திடீர்னு தபசு காலம் வரும், அப்பயா? வேதம் சொல்கிறது நீங்கள் எப்பொழுதும் விழிப்பாயிருக்க.
ஒரு மகன் ஒரு மகள் விரோதமாய் நடந்து கொள்கிறான் என்றால் அந்த வீட்டில் அவனுக்கு சூழ்நிலை சரியில்லைன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கிறீங்களா? கடவுள் எப்பயும் ஒரு பாவியை பார்க்கும்போது பாவி அப்படின்னு சொல்ல மாட்டார். அவன் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தான், அவனை பாவத்தில் விழத்தாட்டியது எது, விபச்சாரத்தில் விழத்தாட்டியது எது, அவனை திருடுக்கு கொண்டு சென்றது எது, நாய்க்கு பிஸ்கட், நாய்க்கு விலை உயர்ந்த சோப்பு, நாய்க்கு முடி வெட்டி விடுறோம், நாய்க்கு அழகு பார்க்கிறோம், குளிக்க வைக்கிறோம், பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறோம். இன்னும் சொல்ல போன நாய் நக்குது, நாக்கோட நாக்கா விட்டு கொடுக்கிறோம். உன் அழுக்கடைந்த தாய், உன்னை பெற்ற தாய், அவனை நீ தொடக்கூட அனுமதிப்பதில்லை. அந்த பாட்டியை தொட்டு கை கழுவிட்டு வான்னு சொல்றேன். அது ஒருவேளை பிள்ளைகள் தரக்குறைவா நடக்கிறான்னா வீட்டு சிச்சுவேஷன் சரியில்லை. என்னுடைய வாழ்க்கை நிறைய பிள்ளைகள் வருவாங்க, அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் மறுபடியும் போனா அப்படியே தான் இருப்பாங்க. அப்போ நான் விட்டுடலாம்னு நினைப்பேன். இல்லை, ஆண்டவர் சொல்றார், உன் கூட இருக்கிற அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவர்கள் அதை மறந்து இருக்கிறார்கள். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஒருவேளை யூதாசை போல, யூதாஸ் நல்ல சிச்சுவேஷன் தானே, ஏசப்பா இருந்தாரா, டெய்லி மெசேஜ் கேட்டானா, டெய்லி ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்தானா. ஆனா ஏன் மாறல? ஒருவன் தண்ணியிலே கெட்ட குணத்தை கொண்டிருப்பான் என்றால் அவன் தீமையாய் மாறிவிடுவான். ஒழுக்கம் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், சுய கட்டுப்பாடு இருக்கும். உணவு உட்கொள்வதில், உடை உடுத்துவதில், ஊரை சுத்துறதுல, டிவி பார்க்கறதுல, பேச்சு. உங்கள் பேச்சு ஆம் என்றெல்லாம், இல்லைன்னா மற்றதெல்லாம் பாதாளத்திலிருந்து வருதுன்னு ஆண்டவர் பேச்சு. எவன் லொடலொடன் பேசுறானோ அவனுக்குள் ஆவியானவர் இல்லை என்ற அர்த்தம். இப்பொழுது ஒழுக்கம் இல்லாதவர்கள் எப்பொழுதும் ஒழுக்கமாய் இருக்க போவதில்லை. ஆண்டவருடைய ஒழுக்கமாயிரு என்று சொல்வதற்கு காரணம் இதை மட்டும் எழுதி வச்சுக்கீங்களேன், பி ஹோலி, நீ ஒழுக்கமாயிருப்பான்னு இயேசு சொல்றதுக்கு காரணமே எதிர்காலத்தில் நீ ஆண்டவரை இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்துவனாக இல்லாதபடி, தேவாலயத்தில் மட்டும் ஒழுக்கமுடையவனாக இருந்துவிட்டு மற்ற எல்லா இடங்களும் சீர்கெட்டு போகாதபடி நீ 24/7 கிறிஸ்துவனாக இரு. 24/7 ஆவியானவருக்குள் இருங்கள். அது முடியும், சாத்தியமாகும். அது ஆண்டவர் உங்களுக்கு செய்து தருவார். ஆகவே முழந்தால் படியிட்டு, நிறைய விஷயங்கள் இருக்கிறது, வேறு ஒரு நாளில் நாம் பார்ப்போம். நாம் கிறிஸ்டியன்ஸ், கடவுளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுக்காக வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் கரங்களை விரித்து செபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து செபிங்கள். உங்கள் பிள்ளைகள் கெட்டு போறாங்க, உடனே அவங்க திருந்தணும், திருந்தணும், திருந்தணும். சமுதாயம் கெட்டு போயிருக்கு, திருந்தணும், திருந்தணும், திருந்தணும். என் வீட்டில் ஒரே சண்டையா இருக்கு, என் மருமக திருந்தணும், திருந்தணும், திருந்தணும். நான் சொல்வதை கவனிப்பீர்களா? ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, நீ ஜெபித்தால் நலமாயிருக்கும். என்னை இன்னும் வல்லபடியவனாக மாற்றும், பொறுமையுள்ளவனாக மாற்றும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனையும் மாற்ற முடியும். தன்னை மாற்றிக்கொண்டவனாலேயே அனைத்தையும் மாற்ற முடியும். தன்னை அபிஷேகித்துக் கொண்டவனாலேயே எல்லாரையும் அபிஷேகிக்க முடியும். மோசேனுடைய அபிஷேகம் 70 பேருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. இயேசுவின் ஆவி இந்த உலகத்திற்கு கேட்போருக்கு கொடுக்கப்படுகிறது. நீ ஒழுக்கமாயிருந்தால் உன் பிள்ளைகள் ஒழுக்கமாயிருப்பார்கள், உன் மனைவி ஒழுக்கமாயிருப்பார், உன் வீட்டுக்கு வருகிற மருமகன் ஒழுக்கமாயிருப்பார்கள், உன் சந்ததி எல்லாம் ஒழுக்கமாயிருப்பார்கள். இப்படி ஒழுக்கமாய் இருப்பவர்களை பார்த்துத்தான் ராயல் ஃபேமிலி என்று சொல்வார்கள். டிசிப்ளின். என்னை மாற்றும் என்று ஜெபிக்க. நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிற்க முடியும். உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க உங்களுடைய சொந்த கணவராக இருப்பாங்க, அந்த வீட்டை விட்டு ஓடிட முடியுமா? உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்களுடைய ஆபீஸ்ல உங்க கூடயே வேலை செய்வாங்க, அடுத்த பெஞ்ச்ல உட்கார்ந்து இருப்பாங்க, சீட்ல. உங்களால அவர்களை விரட்ட முடியுமா? உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் உங்களுடைய விரோதி சர்ச்சில் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பான், நீ எந்திரிச்சு போக முடியுமா? எத்தனை நாள் தான் ஓடுவே? ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்வார், நீ சமநிலையை கொண்டிரு. யார் உன் வாழ்க்கையில வந்து போனாலும்
நீ ஒழுக்கமாய் இருப்பதில் நிலைத்து நின்றால் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். யாருக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாத, ஆண்டவருக்காக உன்னை மாற்றிக்கொள். உன் வாழ்க்கை சீர்படும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சகல நன்மைகளாலும் உங்களை நிரப்புவார். எங்கள் ஆண்டவராக இயேசுவின் அற்புத நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கைகளிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முழந்தால் படியிட்டு உங்கள் கரங்களை இரண்டும் உயர்த்தி மாண்புயர் கீதம் பாடி நாம் செய்வோம். மாண்புயரி வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்று இவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தனக்கு கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இத்திருவருட்சாதனத்தில் நம்முடைய பாடலினை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம்முடைய திருவுடல் திரு ரத்தத்தின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் பேறுபலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பரிசுத்த நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை